இப்போ எஃபிஷியன்சி ஆர் குட் ஆர் பெஸ்ட் எஸ்டிமேட்டர் என்ன கிடைக்குது இப்போ நம்மளுக்கு டெஃபினேஷன். அப்போ இந்த டெஃபினேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்றாங்க, இந்த வந்து 2022 11th ஏல கேட்குறாங்க. 2022 11th ஏ கேட்குறாங்க. ஸோ என்ன சொல்லிக்கணும் அந்த வீடியோ எடுக்கணும். என்ன சொல்லிக்கிறாங்க, எக்ஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ is a random sample சைஸ் of வந்து size 3 ம், from a population with mean value mu and variance sigma square. T1, T2, T3 are the estimators ம், used to estimate mean value mu, ம், where T1 is equal to x1 plus x2 minus x3, ம். T2 is equal to 2x1 minus 4x2 plus x3 and T3 is equal to kx1 plus x2 plus x3 divided by 3. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, T1 அண்ட் T2 ஆர் அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர். அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்னா டெஃபினேஷன் என்ன பிடிக்கணும் வருங்களா, இந்த டெஃபினேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இதுதான் அன்பயாஸ்டோட எஸ்டிமேட்டோட டெஃபினேஷன். சரிங்களா, Okay, sir. இது சாட்டிஸ்ஃபை ஆகும் அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர். ஃபர்ஸ்ட் ஒன்று ஓகேவா, அதை செக் பண்ணுறோம். ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் கே வேல்யூ கேட்குறாங்க. ஃபைண்ட் கே வேல்யூ என்ன சொல்லிக்கிறாங்க, P3 இஸ் அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர். P3 இஸ் அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர் அப்படின்னு என்ன தெரியும், இ ஆஃப் டி த்ரீ ஈக்குவல் மியூன்னு வச்சு நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, கன்சிஸ்டன்ட் எஸ்டிமேட்டராக கேட்குறோம். கன்சிஸ்டன்ட் எஸ்டிமேட்டர் ஃபைனைட்டா இல்லை என்னன்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். சரிங்களா. அடுத்தது என்ன, ஃபோர்த் ஒன் இஸ் டெஸ்ட் எஸ்டிமேட்டர். டெஸ்ட் எஸ்டிமேட்டர் என்னது, ஆல்ரெடி எஃபிஷியன்சி பார்த்தோம்ல, இந்த எஃபிஷியன்சி தான். எஃபிஷியன்சி ஆர் குட் எஸ்டிமேட்டர் டெஃபினேஷன் பார்த்தோம்ல, இருந்தது. சரிங்களா. இது எல்லாத்தையும் நம்ம அப்ரூவ் பண்ணலாம், நம்மளோட ப்ராப்ளம் முடியும். சரியாம்மா. Okay, sir. சரி, இது எப்படி ரன் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன் பார்க்கணும். ஒவ்வொரு லைன் நம்ம இம்பார்ட்டன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லிக்கிறாங்களா, given that X1, X2, X3 is a random sample of ம், size 3 from a population with mean value m and variance. Sir, ஓகே கொஞ்சம் மேலே சார், நான் அதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் சார். ஓகே இது 3 வேல்யூ. சரிங்களா. ஓகே சார். சாம்பிள் சைஸ் வந்து 3ன்ட்டாங்க. அடுத்தது என்னங்கிற, அதனுடைய 3க்குமே கரஸ்பாண்டிங் வேரியேஷன் என்னட்டாங்க, நல்ல இம்பார்ட்டன்ட். கரஸ்பாண்டிங் வேரியன்ஸ் அண்ட் மீன் வந்து ரெண்டுமே 3மே சேம்ட்டாங்க. ஸோ அப்படின்னு Okay. மீனிங் என்ன நல்லா பார்த்துக்கணும், இ ஆஃப் எக்ஸ் ஒன், இ ஆஃப் எக்ஸ் டூ அண்ட் இ ஆஃப் எக்ஸ் த்ரீ மூணுமே வந்து மீன். இ ஆஃப் எக்ஸ் ஒன், இ ஆஃப் எக்ஸ் டூ அண்டு இ ஆஃப் எக்ஸ் த்ரீ மூணுமே என்னட்டாங்க, மீன் வந்து மீன்ட்டாங்க. அதே மாதிரி என்னது, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒன், வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் டூ அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் த்ரீ மூணுமே என்னட்டாங்க, சிக்மா ஸ்கொயர்ட்டாங்க. மூணுமே சிக்மா ஸ்கொயர். இதில் எழுதி டவுட் இருக்குதாமா, கொடுத்துருக்கு அப்படியே எழுதிக்கிறோம். கரெக்டுங்களா. Yes, sir. சரி, அடுத்தது என்ன கேட்குறாங்க, T1, T2, T3 are estimated using mean value. அதாவது E of T1, E of T2, E of T3 ஆல்ரெடி நம்ம எடுத்துக்கிறோம்ல அந்த Yes, கான்செப்ட். sir. சரிங்களா. அதனோட வேல்யூ மியூ இருக்கும், அதனோட வேல்யூ மியூ இருக்கும். அப்போ அது எஸ்டிமேட்டர். அப்போ E of T1 equal to மியூ, E of T2 equal to மியூ and E of T3 is also மியூ. சரியாம்மா, எல்லாமே கிவன் இருக்கிறது. சரி, இப்போ என்ன நடக்குது அடுத்தது, வேர் T1 வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டராக கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணணும், செகண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். அது ரொம்ப ஈஸி, நம்ம மாற்றி கூட சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா. Okay, sir. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு சார் வந்து ஒரு நிமிஷம் சரி நம்ம எழுதிடுறேன் சார்.
The question எழுதிட்டேன் சார். இது கிவன் எழுதிக்கிறேன். எஸ் சார். சார் எழுதிடுறேன் சார். ஒரு நிமிஷம். ம். ஓகே சார். நம்பர் இப்போ என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் கொடுக்குறது. செகண்ட் ஒன் என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க? செகண்ட் ஒன் என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்க. சார் find the value of ஓகே சொல்லுங்க. find the value of k such that T3 is unbiased estimator for mu. Unbiased estimator for mu னா E of T3 equal to mu. சரிங்களா? அப்போ E of T3 equal to capital T3. E of T3 equal to muங்கிறது நம்மளுடைய ஐடியா. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? T3 ஓட வேல்யூ given உண்டு. T3 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? T3 ஓட வேல்யூ k into x1 k into x1 plus x2 plus x3 divided by 3. டிவைட் பை 3. அப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணுறீங்க. E of T3 இருக்குல்ல, அந்த இடத்துல Yes ரீப்ளேஸ் sir. T3 இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ என்னாச்சு? E of T3 இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. k into x1 plus x2 plus x3 divided by 3 equal to mu. ஈக்குவல் என்னது? சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா சொல்லிடுறேன். எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் ஏஎக்ஸ் சரிங்களா? ஏஎக்ஸ்1 ப்ளஸ் பிஎக்ஸ்2 வருதுன்னா இது எப்படி எழுதலாம்னா ஏ இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ்1 ப்ளஸ் பி இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ்2. இந்த டெஃபினேஷன் எக்ஸ்பெக்டட் வேல்யூக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். சரிங்களா? அதே வேரியன்ஸ் ஆஃப் திஸ் வேல்யூ வந்துச்சுன்னா வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ்1 ப்ளஸ் பிஎக்ஸ்2 வந்துச்சுன்னா இதனோட ஃபார்முலா என்னன்னா a squared into variance of x1 plus b squared into variance of x2 plus 2 times of covariance of definition ஆல்ரெடி கொடுத்துக்கிறேன். covariance of x1, x2. சரிங்களா? எக்ஸ்பெக்டட் வேல்யூ இருந்தால் டைரெக்டாக எழுதிக்கலாம். பட் வேரியன்ஸ் ஃபார்முலா வந்துன்னா இதான் உங்களுடைய ஃபார்முலா. சரிங்களா? எதுக்கு இந்த ஃபார்முலா கொடுக்குன்னா இதை வந்து நம்ம ஸ்பில்டப் பண்ணணும். ஸ்பில்டப் பண்ணுறதுனா இந்த ஃபார்முலா இருந்தால் தான் ஈஸியாக ஸ்பில்டப் பண்ண முடியும். சப்போஸ் வேரியன்ஸ் வந்து இது டேரெக்டாக ஸ்பில்டப் பண்ண முடியாது. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். சரியாம்மா? இந்த ஃபார்முலா நமக்கு யூஸ் பண்ண 2 ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா தான். இப்போ இந்த தீர்வுக்கு நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலான்னு இதை வந்து நம்ம ஸ்பில்டப் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ வந்து என்னது 1/3 கான்ஸ்டன்ட். அதனால் நான் என்ன பண்ணுறேன் 1/3 வெளியே எடுத்துட்டேன். அப்போ என்ன கிடைக்கும்? ER k into x1 plus x2 plus x3 equal to என்ன? கரெக்டாமா? Yes sir. ஸோ அடுத்த வரைக்கும் என்ன ஆகும்? 1/3 இஸ் காமன். ஸ்பிளிட் அப் பண்ண போகிறீங்க. இப்போ கேங்கிறது கான்ஸ்டன்ட். E of x1 plus E of ஸ்பிளிட் அப் பண்ணுற x2 plus E of x3 equal to mu. இதில் டோட்டல் இருக்குதாம்மா? இல்லை சார். இந்த 1/3 வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொஸ்டின் என்ன கிடைக்கும்? 3 multiplication 1/3 moved to the right hand side is getting the multiplication. Then k into இதனோட வேல்யூஸ் given that வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? இதனோட வேல்யூஸ் என்ன? ஆல்ரெடி நம்ம எழுதிருக்கோம் பாருங்க. நோட் பண்ணிக்கோங்க given that. E of x1, E of x2 and E of x3. இங்க எழுதிருக்கோம் பாருங்க. E of x1, E of x2 and E of x3. All values are mu only. Therefore, is getting the result mu. சரிங்களா? அப்போ என்னாச்சு? K எல்லாத்துக்கும் காமனாக என்ன இருக்குது? இங்கே mu plus mu 2 mu. அப்போ K mu plus 2 mu equal to 3 mu. அப்போ mu காமனாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த mu வச்சு காமனாக எடுத்துக்கிட்டு என்ன mu காமனாக எடுத்துக்கிட்டோம்னா K plus 2 equal to 3 mu.
இந்த மியூ கட் ஆகிடும். அப்போ என்னாச்சு கே ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 3, தென் கே ஈக்குவல் டு 3 மைனஸ் 2, தென் கே ஈக்குவல் டு 1. கே ஈக்குவல் டு 1. இதில் என்ன டவுட் இருக்கு? 3 minus 2 k is equal to 1. ஆமாம். அப்போ எகைன் T3 ரீப்ளேஸ் பண்ணுங்க. T3 ரீப்ளேஸ் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? அந்த கேக்கு பதில் இந்த வேல்யூ சப்மிட் பண்ணுங்க. கேக்கு பதில் சப்மிட் பண்ண என்ன கிடைக்கும்? 1 இன்ட்டு x1. அப்போ x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 டிவைடட் பை 3. ஓகேங்களா? Yes, sir. சரி, இப்போ இது முடிஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று மூவ் பண்ணலாமா? என்ன சொல்கிறாங்க? அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டராக கேட்குறாங்க. அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர் பார்த்தலாமா? Okay, sir. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க? உங்களுக்கு கொஸ்டின் ரீட் அவுட் பண்ணிங்க. P1 அண்ட் T2 P1 அண்ட் T2 வந்து என்ன பண்ண போகிறோம்? அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டரை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியாமா? Okay, sir. அப்படின்னா என்ன பண்ணணும்? அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர்னா நம்மளுக்கு என்ன தெரிய வேணும்? ரேடியஸ் பர் டைமென்ஷன் Mu is equal to mu. இல்லை, அது மூணு சாட்டிஸ்ஃபை ஆகணும். கரெக்டாக இ ஆஃப் T1 ப்ளஸ் செகண்ட் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இ ஆஃப் T1 ஈக்குவல் டு மியூ அண்ட் இ ஆஃப் T2 ஈக்குவல் டு மியூ. இது ஃபர்ஸ்ட் கேஸ். வேரியன்ஸை சாட்டிஸ்ஃபை ஆகலாம், ஆகாத கூட இருக்கலாம். ஏதோ மூணில் ஒரு கண்டிஷன். மொத்தம் 3 கண்டிஷன் என்னென்னடா? இ ஆஃப் T1 ஈக்குவல் டு மியூ, அடுத்து இ ஆஃப் எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சொன்னாங்க. அன்பயஸ் இருக்கு Sir. 3 பார்த்தா நீங்கள் சொன்னீங்க, அது கரெக்ட் தான். 3 Okay. E of s squared equal to sigma squared. E of small s squared is not equal to sigma squared. Sigma square. அந்த 3 கண்டிஷன்ல ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஈஸியாக அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர். ஓகேங்களா? இது கேபிட்டல் S squared. கேபிட்டல் X squared equal to sigma squared. E of small s squared is not equal to sigma squared. சரிங்களா? அப்போ மெயினாக பார்த்தா நான் எக்ஸ்பெக்டட் வேல்யூ வச்சு நான் ரன் பண்ணுறேன். எனக்கு எக்ஸ்பெக்டட் வேல்யூ நமக்கு ஈஸியாக தெரியுது. சரிங்களா? இப்போ T1 எஸ்டிமேட்டர் வேல்யூ என்ன? T1 எஸ்டிமேட்டர் வேல்யூ Sir, T1 estimated value வந்து x1 x1 plus x2 minus x3. ஓகே, இங்கே அப்ளை பண்ணுறாங்க. அப்போ என்னாச்சு? இ ஆஃப் எக்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. இ ஆஃப் x1 ப்ளஸ் x2 மைனஸ் x3 ஈக்குவல் டு ஸ்பில்ட் பண்ணிக்கலாமா? ஸ்பில்ட் பண்ண என்ன கிடைக்கும்? இ ஆஃப் x1 ப்ளஸ் இ ஆஃப் x2 Yes. மைனஸ் இ ஆஃப் x3. கரெக்டாக? Yes, sir. That is equal to E of x1 already உங்களுக்கு தெரியும் mu, E of x2 value already you know mu, E of x3 value is also mu mu கட் ஆயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? E of T1 equal to mu. அப்போ அன்பேஸ்ட் எஸ்டிமேட்னா ஃபர்ஸ்ட் கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இட்ஸ் நோ இஷ்யூஸ். ஏதோ 3ல 1 சாட்டிஸ்ஃபை ஆகும்போது ஃபர்ஸ்ட் கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால therefore T1 is unbiased estimator. T1 is the unbiased estimator. சரி, இதே மாதிரி T2க்கு செக் பண்ணலாமா? அடுத்து T2 வேல்யூ The T2 value is 2x1 minus 4x2 3x. plus 3x3. சரி, இப்போ E of T2 கண்டுபிடிக்கணும். E of T2 equal to E of 2 times of x1 minus 4 times of x2 plus 3 times of x3. அதே ஐடியா அப்ளை பண்ணுங்க. 2 is constant. அப்போ 2 constant இருந்தாலும் 2 into E of x1 minus 4 into E of x2 plus 3 into E of x3. சொல்லுமா என்ன வரும்? 2 into E of x1, 2 into mu minus 4 into 2 mu minus 4 mu plus 3 mu, sir. அவ்வளோதாமா? அப்போ 2 mu 3 mu 5 mu 5 mu minus 4 mu கரெக்டுங்களா? 1 into mu கரெக்டுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? Yes, sir. ஓகே. அப்போ ரெண்டுமே என்னாச்சு? டைரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நம்ம டைரெக்டாக சாட்டிஸ்ஃபை தான் T2 is also unbiased estimate. Okay, sir. அவ்வளோதான், ஈஸியாக தானே இருக்குது. ஓகே. தேர்ட் ஒன்று என்ன? கன்சிஸ்டன்ட்லி எஸ்டிமேட்டர் T3. தேர்டு ஒன்று வந்து ஜஸ்ட் அது கேவோட வேல்யூ அப்ளை பண்ணினா போதும். ஓகே,
consistent estimator யாரு T3 T3 வந்து consistent estimator அதான் கொடுத்துக்கிறேன் T3 கொஸ்டின் வந்து பாருங்க what Yes, sir. this This value of K T3 is a consistent estimator. ஓகே நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா கன்சிஸ்டன்ட் எஸ்டிமேட்டர்னா எய்தர் அந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆர் வேரியன்ஸ் வேல்யூ ஃபைனைட்டாக இருக்கும் சரிங்களா Okay, sir. அப்போ என்னது கே ஈக்குவல் டு ஒன்று ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இ ஆஃப் டி த்ரீ என்ன நம்மளுக்கு தெரியும் இ ஆஃப் டி த்ரீ என்னடா இருங்க இ ஆஃப் கே Yeah. வேல்யூ போட்டிங்களா எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ X3. டிவைடட் பை த்ரீ கரெக்டுங்களா Yes, sir. அப்போ இது சிம்பிள் பண்ணுவாங்க அப்போ என்னாச்சு 1/3 வெளியே வந்துடும் இப்போ என்ன கிடைக்கும் இ ஆஃப் எக்ஸ் ஒன் ப்ளஸ் இ ஆஃப் எக்ஸ் டூ ப்ளஸ் இ ஆஃப் எக்ஸ் த்ரீ கரெக்டுங்களா அப்போ 1/3 மூணு வேல்யூ என்ன கிடைக்குது நியூ ப்ளஸ் நியூ ப்ளஸ் Plus நியூ that is equal to 1/3 into 3 new cut arrow is called a new one சரிங்களா அப்போ k value is finite then is getting the result is finite சரிங்களா அடுத்தது வேரியன்ஸ் அப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் த்ரீ என்ன கிடைக்கும் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் த்ரீ எப்படி எழுதலாம் வேரியன்ஸ் ஆஃப் சாரி டி த்ரீ நாட் ஃபார் எக்ஸ் த்ரீ டி த்ரீ தான் கண்டுபிடிக்கிறோம் டி த்ரீ அப்போ வேரியன்ஸ் ஆஃப் டி த்ரீ வேல்யூ என்னமா எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ டிவைடட் பை த்ரீ சரிங்களா அப்போ கான்ஸ்டன்ட் என்ன சொல்லுங்க ஏ ஸ்கொயர் வெளியே வரும் அப்போ என்னாச்சு 1/3² வெளியே வரும் இதனோட ஃபார்முலா எப்படி இருக்குன்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் ப்ளஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் டூ ப்ளஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் த்ரீ சரியாம்மா yes, sir. ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ அண்ட் எக்ஸ் த்ரீ ப்ளஸ் அந்த டூ டைம்ஸ் வரும் இங்கே வந்து கோவேரியன்ஸ் வேல்யூ என்னன்னா ஃபார்முலா இது கிடையாது ஆக்சுவலாக இதை ஏன் மிஸ் பண்ணிட்டுனா கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் கம்மா எக்ஸ் டூ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் டூ கம்மா எக்ஸ் த்ரீ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் த்ரீ கம்மா எக்ஸ் ஒன் இது எல்லா வேல்யூ ஜீரோ இது இன்டெரக்டாக கொடுத்துக்கிறாங்க இது எல்லா வேல்யூ ஜீரோ அதனால இந்த ஃபார்முலா வந்து நான் கோவேரியன்ஸ் வந்து மிஸ் பண்ணி எழுதிக்கிறேன் சரிங்களா அது ஜீரோ அதனால மிஸ் பண்ணி எழுதிக்கிறேன் இப்போ என்ன சொல்ல தட் இஸ் ஈக்குவல் டு 1/9 வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் என்னன்னா சிக்மா ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் டூ இஸ் ஆல்சோ சிக்மா ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் த்ரீ இஸ் ஆல்சோ சிக்மா ஸ்கொயர் சரியாம்மா Okay, sir. ஆல்ரெடி நம்ம கிவன் தட் எடுத்துக்கிட்டோம் பாருங்க ஏன்னா ப்ராடக்ட் இது கொடுத்துக்கிறாங்க ஸோ அப்போ என்னாச்சு தட் இஸ் ஈக்குவல் டு 3 சிக்மா ஸ்கொயர் டிவைடட் பை 9 அப்போ என்னாச்சு சிக்மா ஸ்கொயர் டிவைடட் பை 3 சரிங்களா இது வேரியன்ஸ் ஆஃப் டி த்ரீயோட வேல்யூ சரிங்களா both are is not finite value நமக்கு டெஃபினிஷன் என்ன வரும் consistent estimatorனா that corresponding estimator tends to 0 as n tends to infinity and variance of t is what sir இது வந்து finite estimator expected estimator is finite na n tends to infinity and the variance of the corresponding estimator is 0 na as n tends to 0 இதுதான் நம்மளுடைய கன்சிஸ்டன்ட் எஸ்டிமேட்டரோட டெஃபினிஷன் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா n tends to 3ங்கும் போது நம்மளுக்கு ஃபைனைட் வேல்யூ வருது இது வந்து என்னது ஜீரோனா இஸ் நியர் பை 1/3னா இஸ் 0 பாயிண்ட் சம்திங் கரெக்டாக 0.667 இப்போ இதனோட இன்டிஜர் பார்த்து உங்களுக்கு நார்மலாக வரும் சரிங்களா therefore t3 வேரியன்ஸ் தட் மீன்ஸ் t3 இஸ் a consistent estimator ஓகேங்களா சார் இது எப்படி சார் ஜீரோன்னு ஃபார்முலாவா சார் இது கன்சிஸ்டன்ட் எஸ்டிமேட்டர் உங்களுக்கு கையில் இருக்குது எஸ் சார் எஸ் சார் அதனால நம்மளோட டெஃபினிஷன் அப்ளை பண்ணுறீங்க சரிங்களாம்மா ஓகே சார் சரி அடுத்த கேஸ் யாருன்னா இது நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் கன்சிஸ்டன்ட் எஸ்டிமேட்டர் வந்து நம்ம வேரியபிள் எடுக்கிறோம் சார் என்னம்மா இதை சொல்லுமா சார் எஸ் சார் எஸ் சார் பார்த்துட்டீங்களா எஸ் சார் எஸ் சார் புரிஞ்சிச்சு சார் ஓகே ஸோ அடுத்து தேர்ட் ஒன் போத்தாச்சு ஃபோர்த் ஒன் ஸோ ஃபோர்த் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் இதை மட்டும் நோட் பண்ணிடுறேன் சார் இல்லை அந்த முடிச்சு பின்னாடி நோட் பண்ணிக்கிறியா இது ஒன்று தானே ஓகே சார் அவ்வளோதான் சார் ஓகே சார் ஓகே சார் லாஸ்ட் ஒன் என்னடா இருக்குன்னு பெஸ்ட் எஸ்டிமேட்டர்ங்கிறோம் எதுனா பெஸ்ட் எஸ்டிமேட்டர் என்ன கொஸ்டின் கேட்குறோம் பெஸ்ட் எஸ்டிமேட்டர் மூணுமே வா பெஸ்ட் எஸ்டிமேட்டர் கொஸ்டின் என்னவா பெஸ்ட் எஸ்டிமேட்டர் ஃபோர்த் கொஸ்டின்
ஸோ விச் இஸ் த பெஸ்ட் எஸ்டிமேட்டர் அப்படின்னா மூணுமே கேட்குறாங்க. 3 எஸ்டிமேட்டர் இருக்குல்ல, 3 எஸ்டிமேட்டர் யார் Yes. வந்து பெஸ்ட் எஸ்டிமேட்டர்? அப்போ எது வந்து லெஸ் தென் 1 வருதோ அதான் வந்து பெஸ்ட் எஸ்டிமேட்டர். சரிங்களா? எது வந்து லெஸ் Okay. தென் வருதோ அதுதான் வந்து பெஸ்ட் எஸ்டிமேட்டர். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க வேரியன்ஸ் ஆஃப் T1 கண்டுபிடிங்க. வேரியன்ஸ் ஆஃப் T1 என்னன்னா வேரியன்ஸ் ஆஃப் T1 ஈக்குவல் டு வேரியன்ஸ் ஆஃப் T1 ஓட வேல்யூ என்ன? T1 ஓட வேல்யூ x T1 x1 plus x2 minus plus x3 minus x3, sir. minus x3 யா? Yes, sir. ஓகே minus x3. ஓகே அப்போ என்ன நடக்குதுமா? வேரியன்ஸ் ஆஃப் x1 plus variance of x2 minus variance of x3. கரெக்டாமா? Yes, sir. வேரியன்ஸ் ஆஃப் x1 உங்களுக்கு என்ன தெரியும்? சிக்மா 1 ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா ஸ்கொயர் சிக்மா வந்துடும். வேரியன்ஸ் ஆஃப் x1 வந்து சிக்மா, வேரியன்ஸ் ஆஃப் x2 சிக்மா ஸ்கொயர், வேரியன்ஸ் ஆஃப் x3 இஸ் ஆல்சோ சிக்மா ஸ்கொயர். அப்போ சிக்மா ஸ்கொயர் என்ன ஆகும்? கட் ஆயிருமா? சிக்மா ஸ்கொயர் கட் ஆயிரும். ரெண்டாவது ரிசல்ட் என்ன கிடைக்குமா? வெறும் சிக்மா ஸ்கொயர் தான் வருது. இது வேரியன்ஸ் ஆஃப் T1 ஓட வேல்யூ. சரிங்களா? Okay, sir. சரி அதே ஐடியா வேரியன்ஸ் ஆஃப் T2 கண்டுபிடிக்கிறாங்க. வேரியன்ஸ் ஆஃப் T2 ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னது? வேரியன்ஸ் ஆஃப் T2 வந்து அவன் கொடுத்துக்கிறான். T2 என்னடா கொடுத்துக்கிறான்? 2 Sir, uh, x1 2x1 minus uh, 4 x2 uh, plus 3 x3. yes, sir. இப்போ என்ன நடக்குது சொல்லுங்க? அஸ் பர் ஃபார்முலா என்ன தெரியும்? ஸ்கொயரோட எழுதணும். அப்போ என்னாச்சு? வெளியே எடுத்தீங்கன்னா 2 ஸ்கொயர். Yes, 2 sir. ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் x1 கரெக்டுங்களாமா? சார் இது ஏன் சார் ஸ்கொயர்ல போடுறோம்? ஃபார்முலா கொடுத்துக்கிறோம் ஆல்ரெடி. ஃபார்முலா என்ன சொல்லிக்கிறேன்? அஸ் பர் ஃபார்முலா என்னது? வேரியன்ஸ் ஆஃப் ax1 plus bx2 னா that is equal to a squared into variance of x1 plus b squared into variance of x2 plus 2ab whole variance of x1 x2. இதுதான் ஃபார்முலா. வேரியன்ஸோட ரெண்டு பாராமீட்டர் ஒன்றுனா இந்த மாதிரி அடிஷன் ஒன்று இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. சரிங்களா? ஓகே சார். அந்த கான்செப்டுக்காக தான் நம்ம வந்து இந்த ஸ்கொயர் வருது. சரிங்களா? இப்போ இங்கே ப்ளஸ் வந்தாலும் நம்மளுக்கு என்ன -4 வழி இருக்குங்க. கரெக்டுங்களா? அப்போ ப்ளஸ் ஆஃப் -4 ஹோல் ஸ்கொயர் இருக்கும். ஏன்னா இது -4 தான் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். அதனால -4 ஹோல் ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் x2 ப்ளஸ் 3 ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் x3. கரெக்டாமா? எஸ் சார். இந்த கோவேரியன்ஸ் வேல்யூ என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அதை யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க given that is in the different estimator therefore it's more easy. அப்போ என்ன சரி 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 4 வேரியன்ஸ் ஆஃப் x1 ஆல்ரெடி நமக்கு given that கொடுத்துருக்காங்க சிக்மா ஸ்கொயர். இங்கே என்ன கிடைக்கும்? -4 ஸ்கொயர் என்னது? 16 -4 ஸ்கொயர் வந்து 16. அப்போ என்னது? ப்ளஸ் 16 சிக்மா ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் எவ்வளோ? 9. அப்போ 9 சிக்மா ஸ்கொயர். கரெக்டாக? எஸ் சார். அப்போ என்ன ஆகும்? நமக்கு என்ன 29 சிக்மா ஸ்கொயர். சரிங்களா? சார் 16 plus எஸ் சார். ஓகேம்மா. இப்போ கடைசி எஸ்டிமேட்டர் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறேன். இன்னொன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்தது யார்? வேரியன்ஸ் ஆஃப் T3. வேரியன்ஸ் ஆஃப் T3யோட வேல்யூ என்ன? வேரியன்ஸ் ஆஃப் x1 plus x2 plus x3 divided by 3. கரெக்டுங்களா? அப்போ 1/3 கான்ஸ்டன்ட் 1/3னா a ஸ்கொயர் ஆயிரும். அப்போ 1/3 ஸ்கொயர் என்ன கிடைக்குது? வேரியன்ஸ் ஆஃப் x1 plus வேரியன்ஸ் ஆஃப் x2 plus வேரியன்ஸ் ஆஃப் x3. கரெக்டாமா? எஸ் சார். 1/3னா 1/9. கரெக்டாமா? அப்போ என்னாச்சு? என்னோட வேல்யூ என்ன நடக்கும்? சிக்மா ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா ஸ்கொயர் that is equal to 1/9 into இங்கே என்ன கிடைக்கும்? 3 சிக்மா ஸ்கொயர். கரெக்டுங்களா? that is equal to என்ன கிடைக்குது? சிக்மா ஸ்கொயர் டிவைடட் பை 3 that is equal to என்னோட வேல்யூ என்ன? நியர் பை 0.333 வரும் சிக்மா ஸ்கொயர். கரெக்டுங்களா? 1/3 தான் இதான் வேல்யூ. கரெக்டாமா? எஸ் சார். பெஸ்ட் எஸ்டிமேட்டரோட டெஃபினிஷன் என்ன? எந்த வேரியன்ஸோட வேல்யூ ஓகே எந்த வேரியன்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு லெஸ் தென் 1 வருதோ that corresponding estimator is called a பெஸ்ட் எஸ்டிமேட்டர். best estimator. அப்ப யார் வந்து லெஸ் தென் 1 வர இது வரைக்கும் கண்டுபிடிச்சது? சார் இந்த லாஸ்ட் சார் T3. அவ்வளவுதான் T3. கரெக்ட்டுங்களா? T3 is a best estimator.
which implies that their conclusion T3 is a best estimate. அவ்வளோதான். சரி, இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16 மார்க், 13 மார்க் தான், 13 மார்க். எனர்ஜி போயிட்டு இருக்குங்களா?